ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 18 மார்ச் 2024. बेगमपुर का बादशाह अर्थात सर्व खुशियों के खजाने का मालिक. கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தி என்றாலே அனைத்து சந்தோஷங்களின் பொக்கிஷங்களினுடைய எஜமானர் ஆவார். खुशियों का खजाना ब्राह्मणों का जन्म सिद्ध अधिकार है. इस अधिकार के कारण ही आज श्रेष्ठ आत्माओं के नाम और रूप का सत्कार होता रहता है. பாபா சொல்றார், மகிழ்ச்சி என்ற பொக்கிஷம் என்பது பிராமண வாழ்க்கையினுடைய பிறப்புரிமையாகும். மற்றும் இந்த பிறப்புரிமையின் காரணத்தினால்தான் இன்றைக்கு சிரேஷ்டமான ஆத்மாக்களினுடைய பெயர் மற்றும் உருவத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு மரியாதை கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த சிரேஷ்டமான ஆத்மாக்களுடைய பெயரை சொன்னதுமே, அவர்கள் ரூபத்தை பார்த்ததுமே அதற்கு மரியாதையானது தரப்படுகின்றது. ऐसे बेगमपुर के बादशाह जिनों का नाम लेने से ही अनेक आत्माओं के अल्पकाल के लिए दुख दूर हो जाते हैं, जिनके चित्रों को देखते चरित्र का गायन करते हैं और दुखी आत्मा खुशी का अनुभव करने लगती है. ऐसे चैतन्य आप स्वयं बेगमपुर के बादशाह बनो. பாபா சொல்றார், இவ்வாறு எந்த ஆத்மாக்கள் இந்த சங்கம யுகத்துல கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறார்களோ, யாருடைய பெயரை எடுத்ததுமே அல்லது யாருடைய பெயரை கேட்டதுமே அநேக ஆத்மாக்களுடைய அற்ப காலத்தினுடைய அந்த துக்கம் தூர விலகி போகின்றதோ, யாருடைய சித்திரங்களை அல்லது ரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களுடைய புகழையும் குணாதிசயத்தையும் புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றார்களோ, மற்றும் துக்கப்படுகின்ற ஆத்மா குஷியினுடைய அனுபவத்தை செய்வார்களோ, அத்தகைய உயிரோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஸ்வயம் கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தி ஆவீர்கள். பாபா சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஒரு வரதானத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. கவலையற்ற சக்கரவர்த்தி என்றாலே பாபா கொடுத்திருக்கக்கூடிய சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தினால நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மா. அது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷம் என்ற பொக்கிஷம் நம்முடைய பிறப்புரிமையாகும். இந்த உரிமையின் காரணத்தினால்தான் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் பூஜ்ய ஸ்வரூபத்துல நம்முடைய பெயரை எடுத்ததுமே, நம்முடைய ரூபத்தை பார்த்ததுமே பக்தர்களுடைய துக்கம் தூர விலகி போகிறது. நம்முடைய புகழை கேட்டதுமே அவர்கள் குஷி அடைகிறாங்க. இதெல்லாம் நம்முடைய நினைவு சின்னம்தான் என்று பாபா நமக்கு ஞாபகப்படுத்தி, நம்முடைய உயிரற்ற அந்த சிலைகளை பார்க்கும்போதே அவர்களுக்கு அவ்வளவு உற்சாகம் கிடைக்கிறது, அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது, சக்தி கிடைக்கிறது. அப்படின்னும் பொழுது நாம எந்த அளவுக்கு சக்தி நிறைந்தவங்களாக, குஷி நிறைந்தவர்களாக இந்த சங்கம யுகத்துல இருக்கணும். அதனால அத்தகைய கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தி என்ற வரதானத்தை பாபா நமக்கு கொடுக்கின்றார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.